ஸ்பாட்ல அவனும் இருந்திருக்கான். ஆனந்தி, நீ அவனை பாத்தியா? எப்படி இருந்தான்? யாருன்னு அடையாளம் தெரியுமா? இல்ல சார், என்னைய உட்கார வச்சிருந்த சாருக்கு பின்னாலதே அவன் நின்னுட்டு இருந்தான். இவ சாகறத என் கண்ணால பாக்கணும், இவளை கொல்லணும்னு அவன்தே கோவமா சொன்னான். அன்புவ வர சொல்லு, வரட்டும், அவனையும் சேர்த்து கொல்லுவேன்னு திரும்பவும் மிரட்டினான். அவன் முகத்தை பார்க்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. திரும்பவே முடியாத மாதிரி என்னை கட்டி போட்டிருந்தான். சரி, அந்த அவனோட வாய்ஸ், அவன் குரலை கேட்டல்ல, அதாச்சும் ஞாபகம் இருக்கா? அதை வச்சு அவன் யாருன்னு சொல்ல முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? அவளே தெரியலன்றா. இவ எடுத்து வேற கொடுக்குறா. அம்மாக்கும் பொண்ணுக்கும் வேற வேலையே இல்ல. குரல்னா அந்த குரல். ஆனந்தி, கொஞ்சம் யோசி, நல்லா யோசிச்சு பாரு. திருமூர்த்தி கூட இருந்தான்னா அவனையும் நீ பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. யோசிச்சு சொல்லு ஆனந்தி. சார், அந்த குரல் அவனோட குரல். ஆசை இருக்குதானே நான் செய்யணும். யாரா நம்மளை கொல்றதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருக்கானுன்னு ஒரு கியூரியாசிட்டி ஒன்று இருக்கும்ல. அது அப்படியே நம்ப அரவிந்த் சார் குரல் மாதிரியே இருந்துச்சு. ஆனந்தி, என்ன சொல்ற? ஆமா, அரவிந்த் சார் குரல் மாதிரியே இருந்துச்சு. மகேஷ், இவ ஏதோ குழப்பத்துல சொல்றா. இங்க பாரு மகேஷ், ஒரே மாதிரி உலகத்துல 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே டைப் ஆஃப் வாய்ஸ் டெக்ஸ்சர் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அவனோட வாய்ஸ் ஆனந்திக்கு என் வாய்ஸ் மாதிரி கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஏதோ இப்படி சொல்றான்னு நினைக்கிறேன். அரவிந்த், காம் டவுன். நீ தான் செஞ்ச ஆனந்தி சொல்லல, உன் வாய்ஸ் மாதிரி இருக்கும் தானே சொல்றா. ஆமா, அப்ப கண்டிப்பா அரவிந்தா இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்னு அரவிந்துக்கு. இந்த வாய்ஸ்ல ஒருத்தரை மிரட்டினா எப்படி இருக்கும்னு நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது. அவனோட குரல் அரவிந்த் சார் குரல் மாதிரியே இருந்துச்சு. அவன் தம்பி வந்ததும் தான் அந்த திருமூர்த்தி என்னைய மிரட்டினான்.